ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ராவல் vlog தான். ஒரு ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் தென்காசி போகிற வேலை இருந்துச்சு. சரி, அதை முடிச்சுட்டு சரி குற்றாலம் பக்கத்தில் தானே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விசிட் பண்ணிடலாமேன்ட்டு போயிருந்த ப்ளேஸ் தான் குற்றாலம். போன டைம் ஒரே வெயிலுங்க. ஸோ எல்லாருமே அங்கே அலோவ் பண்ணியிருந்தாங்க குளிக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே சேஃப்டியாகவும் போலீஸ் எல்லாருமே அங்கே சேஃப்கார்டாக தான் இருந்தாங்க. ஸோ எல்லாருமே அங்கே ஜாலியாக குளிச்சுட்டு ஒரு விசிட் பண்ணிவிட்டு அங்கே இருக்க ஷாப்ஸ் எல்லாமே பார்த்துட்டு அங்கே நிறைய தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே இருந்துச்சு. அங்கே போகிற வழி ஃபுல்லாகவே டாய்ஸ், நிறைய ஆக்சசரிஸ், ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அங்கே அவைலபிள் இருந்துச்சு. வெரைட்டிஸ் ஆஃப் அல்வா எல்லா டைப்லேயுமே இருந்துச்சு. சரி, எங்களுக்கு பிடிச்சது மஸ்கூத் அல்வா தான் சொல்லிட்டு நாங்கள் மஸ்கூத் மட்டும் வாங்கிட்டு அப்படியே நெஞ்சல் சிப்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு நாங்கள் அப்படியே ரிட்டன் ஆகிட்டோம். இவ்வளோ தூரம் வந்துட்டோம், சரி சுற்றி பார்த்துட்டு போயிடலாமேன்னு சொல்லிட்டு நாங்கள் போன இடம் தான் தெய்வ சகாயம் பிள்ளை சர்ச், புளியக்குறிச்சி. ரொம்பவே பீஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு அந்த சர்ச் போய் பார்க்குறதுக்கு. அதோட என்ட்ரன்ஸ் பார்த்தாலே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சரி உள்ளே போய் பார்க்கலாமேன்ட்டு உள்ளே போயிட்டு ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்படியே எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு நெக்ஸ்ட் நாங்கள் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் போன ஸ்பாட் தான் திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ். ரொம்பவே அழகாக இருந்துச்சு அந்த வியூ. வாட்டர் ஃபால்ஸும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. இதே நீங்கள் ஒரு சம்மர் சீசன் போயிருந்தால் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருக்கலாம். இந்த டைம் கொஞ்சம் வாட்டர் ஃபால் ஜாஸ்தியாக இருக்கவும் சேஃப்டி ப்ரிகாஷனோட எல்லாருமே என்ஜாய் பண்ணிவிட்டு எல்லாருமே கிளம்பிட்டாங்க. ஸோ கொஞ்சம் சேஃபாகவே அங்கே போகணும். கொஞ்சம் தூரம் போனால் போட் கிளப் ஹவுஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி அதையும் போய் பார்த்துட்டு போயிடலாமேன்னு சொல்லிட்டு போனோம். அது கொஞ்சம் நடக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ நடந்து போயிட்டு
ஃபைனலி போட் கிளப் ஹவுஸ் ரீச் ஆகிட்டோம். போனதுமே லைஃப் ஜாக்கெட்னு கொடுத்துட்டாங்க. அதை போட்டுட்டு தான் சேஃபாக நம்ம போட்டிங் போகணுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாருமே அதை பே பண்ணி வாங்கிட்டு நெக்ஸ்ட் நாங்கள் போட் ஹவுஸ்க்கு கீழே இறங்கிட்டோம். நாங்கள் நிறைய பேர் போயிருந்ததால் நாங்கள் ஒரு பெரிய போட்டு தான் கேட்டிருந்தோம். ஸோ எங்களுக்கு பெரிய போட் தான் அலாட் பண்ணியிருந்தாங்க. கப்புள்ஸ்க்கான போட்டுமே அங்கே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் போன பிளேஸ் தான் மாத்தூர் தொட்டி பாலம். இந்த பாலத்தை 1966ஆம் ஆண்டு தொடங்கி 1969ஆம் ஆண்டு முடிச்சிருக்காங்க. இந்த கட்டுமானத்தை மேற்கொண்டவர் முன்னாள் தமிழக முதல்வர் கே. காமராஜர் ஐயா. இந்த பாலத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஒரே டைமில் நீர் அணை மற்றும் பாலமும் இருக்குது. பாலத்தை அந்த காலத்தில் மலைப்பிரிவுகள் இடையே பாசனத்துக்கு தண்ணி கொண்டு போகிறதுக்காக இது அமைக்கப்பட்டிருக்கு. இதை டோட்டலாக 28 பெரிய பில்லர்ஸை வச்சு அமைச்சிருக்காங்க. இதோட நீளம் பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டரும், இதோட ஹைட் 115 அடி ஹைட்டும் இருக்குது. ஃபைனலாக நாங்கள் கன்னியாகுமரி விசிட் பண்ணிட்டு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அது போல் வந்திருந்தோம். ஆனால் செம்ம கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் கிட்ட போய் பார்க்க முடியல. வெறும் தூரமாக இருந்து மட்டும் திருவள்ளுவர் சிலை பார்த்துருந்தோம். அதுக்கு பக்கத்தில் புதுசாக கிளாஸ் பிரிட்ஜ் திறந்துருந்தாங்க. அங்கே போகணுன்னு இருந்தோம். பட் எங்களுக்கு டைம் கிடைக்கல. ஸோ ஃபைனலாக இதோட அவங்க பார்த்துட்டு கிளம்பி